ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சகரியாவின் புஸ்தகம் 1 அதிகாரம் 3 நான் வாசிக்கிறேன். ஆகையால் நீ அவர்களை நோக்கி, சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், என்னிடத்தில் திரும்புங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது நான் உங்களிடத்தில் திரும்புவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் திரும்ப திரும்ப அந்த இடத்தில் சொல்லுகிற காரியம், என்னிடத்தில் நீங்கள் என் பக்கமாய் திரும்புங்கள், அல்லது என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்கள் பக்கமாய் திரும்புவேன் அல்லது உங்களிடத்தில் வருவேன் என்று சொல்லுகிறார். நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மை நோக்கி பார்க்கிறார். நம்முடைய காரியங்களை விசாரித்து எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து கொடுக்கிறார். ரோத்தின் புஸ்தகத்தை நீங்க எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 1 அதிகாரத்திலே மோவாப் தேசத்திற்கு பெத்லகேமிலிருந்து புறப்பட்டு போகிறார்கள். ஏன் இங்கு பஞ்சம் உண்டாயிட்டதனால் மோவாப்பில் போய் பிழைத்துக் கொள்ளலாம் என்று புறப்பட்டு போகிறார்கள். நகோமி, அவருடைய கணவன், 2 ஆண் பிள்ளைகள். அங்கு போற இடத்துல எல்லாவற்றையும் இழக்கிறார். இந்த நகோமி அவருடைய கணவனை இழக்கிறார், 2 ஆண் பிள்ளைகள் இழக்கிறார். திருமணம் அங்குதான் நடக்கிறது. 2 இளம் பெண்கள் விதவைகளாக மாறிவிடுகிறார்கள். யோசித்து பாருங்கள். அப்பொழுது அங்கு நகோமி தன்னுடைய தேசமாகி பெத்லகேமுக்கு வருகிறார். அங்கே ஆகாரம் உண்டு. கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்பதை கேள்விப்பட்டவுடன் பேக் டு பெத்லகேம், எங்கிருந்து புறப்பட்டு போனார்கள் அங்கு திரும்பி வருகிறார். ஏன் இவ்வளவு இழப்புகள் என்று சொன்னால், அநேக நேரத்தில் இழப்புகள் வருவதற்கு காரணம் நாம் எடுக்கிற தவறான முடிவுகளாக கூட இருக்கலாம், நாம் தெரிந்து கொள்கிற தவறான பாதையாக கூட இருக்கலாம், அல்லது தவறான செயல்களாக கூட இருக்கலாம். இவைகள் எல்லாவற்றையும் விட்டு தேவன் பக்கமாய் திரும்பும் பொழுது காரியங்கள் மாறுகிறது. நகோமி திரும்ப தன்னுடைய தேசத்துக்கு வருகிறார். கணவனை இழந்தாச்சு, 2 பிள்ளைகளை இழந்தாச்சு. தன் மருமக்கள் மாட்ட நீங்க வேணா உங்க தேசத்திலே நீங்க வாழ்ந்துட்டு போகும்போது ரூத் மட்டும் திரும்பி வருகிறார். இங்கு தன்னுடைய தேசத்துக்கு வரும்பொழுது தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். தேவன் அவர் பக்கமாய் திரும்புகிறார். அதே ரூத்துக்கு மீண்டுமாய் வாழ்க்கை கொடுத்து அந்த சந்ததியில் தான் இயேசு இந்த பூமிக்கு வருகிறார். அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கிறது. அவ்வளவுதான் முடிந்து போனது என்று எல்லாரும் சொன்னார்கள். இனி எழுந்திருக்கவே முடியாது. அந்த அளவு இழப்புகள், அந்த அளவு பாடுகள், அந்த அளவு வேதனைகள், அந்த அளவு போராட்டங்கள் எதுவுமே இல்லை. ஆனால் என் ஆண்டவர் திரும்ப அந்த குடும்ப வாழ்க்கையை கட்டி எழுப்புகிறார். திரும்ப நகோமி கண்களிலே ஆச்சரியப்படத்தக்க விதத்திலே காரியங்கள் நடக்கிறது. இதைதான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு செய்ய விரும்புகிறார். ஒரு அருமையான குடும்பம், வியாபாரம் பண்ணுகிறார்கள். வியாபாரம் நன்றாக போய் கொண்டிருக்கிறது. ஒரு குழந்தைகள் உண்டு. அதிலே மூத்த மகளை எப்படியாவது டாக்டர் படிக்க வைக்க வேண்டும் அவளுக்கு விருப்பம். ஆனால் அந்த மகள் அந்த அளவு சரியா படிப்பதில்லை. எவ்வளவோ டியூஷன் வச்சு பார்க்கிறார், அந்த அளவு தேருங்கிற அளவுக்கு இல்லை. அதனால இவருக்குள்ள என்ன பண்ண, எப்படியாவது படிக்க வைக்கணும், பணம் நிறைய கொடுத்து எப்படியாவது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எடுத்துடணும்னு சொல்லிட்டு இவர் தொழில் ரீதியா அநேக முயற்சிகள் எடுக்கிறார். குறுக்கு வழிகளை கையாளுகிறார். அநேக பொருட்களை கலப்படம் பண்ணுகிறார். அந்த வெயிட் மிஷின் எல்லாத்திலுமே பிரச்சனை. ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்து ஏராளமாய் சீக்கிரமாய் பணத்தை சேர்த்து அந்த பணத்தை கொடுத்து மகளை எப்படியாவது டாக்டருக்கு படிக்க வைத்து விடும் என்பது அவருடைய முயற்சி. ஒரு நாள் அப்படி பண்ணி இந்த காரியங்கள் போய்கொண்டிருக்கிறது. 1 மாதம் 2 மாதம் போகும் பொழுது கொஞ்சம் கூட படிக்கிற ஒரு வாய்ப்பு குறைஞ்சிட்டு போகுது. ஆனாலும் பணம் இருக்கலாம், பார்த்துக் கொள்ளலாம் இவருக்கு ஒரு நினைப்பு. அப்பொழுது அந்த ஒரு தொழில் ரீதியாய் அங்க இருக்கும்போது அவருடைய நண்பன் வந்து சந்திக்கிறார். சந்தித்து பேசிக் கொண்டிருப்போது இவன் செய்கிற காரியங்கள்லாம் பார்த்து, ஏன் இப்படி பண்ற, குறுக்கு வழியில இதெல்லாம் ஆண்டவருக்கு பிடிக்காத, நீ இப்படிலாம் இட மிஷின்ல பிரச்சனை பண்ணிக்கிறது குறைவா இருக்குது, பொருட்கள் எல்லாம் மிக்ஸ் பண்றா, இப்படி செய்யறது, ஜனங்களை நீ ஏமாத்தி சம்பாத்தியம் பண்றது, உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாதம் கிடையாது, ஆண்டவருக்கு அது பிரியம் கிடையாது சொல்லும்போது வேற என்ன பண்றது, என் பிள்ளை படிக்க வைக்கணும், நான் என்ன செய்யறது, வேற வழி தெரியல அப்படிங்கும் போது, ஆண்டவரால கூட நீ அதுக்காச்சு பிள்ளை படிக்க வச்சு இப்படி குறுக்கு வழியில போட பிள்ளை வாழ்க்கை எப்படி இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்ல பேசும்போது இவன் அதோட அமைதியாயிருந்தாங்க. வேற டாபிக் பேசிட்டு போயிருந்தாங்க. ஆனால் அந்த வார்த்தை அந்த சகோதரனை தூங்க விடல. குறுக்கு வழியில போறோமா, ஆண்டவரோட தூரமா போறோமா, ஆண்டவர் எப்படி நடத்துவார்னு சொல்லும்போது எல்லாவற்றையும் போய் நைட்டா இட மிஷின் எல்லாம் தூக்கி போட்டு புது நல்ல மிஷினை வாங்கி வைக்கிறாரு. பொருட்கள் கலப்படத்தெல்லாம் தூக்கி போட்டு எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு வியாபாரத்தின் காரியங்களை ஒழுங்குபடுத்துறாரு. ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். ஆண்டவரே, நான் இதுவரை போன தவறான பாதையை மன்னிச்சிருங்க, உண்மை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லிட்டு ஒழுங்கா நேர்மையா செய்து நான் அதன் மூலமா சம்பாத்தியம் பண்ணி என் குடும்பத்தை காப்பாற்ற விரும்புறேன்னு ஆரம்பிச்சாராம். 1 வாரம் 2 வாரம் கடந்தது. போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் நைட்டு லேட்டா வராரு. மகா ரூம்ல லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. என்னவா இன்னும் தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி திறந்து பார்த்தா படிச்சிட்டு இருக்கிறா. இவருக்கு ஆச்சரியம். படின்னு நான் சொல்லும்போது அவ படிக்கல, இப்ப நல்லா படிக்கிறாள்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டார். சரிமா படிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. படிச்சு தேர்வா எழுத ஆயத்தமாகி தேர்வு எழுதுனா ரிசல்ட் வந்துச்சு. அதிக மதிப்பெண்களை வாங்கி நல்ல தேர்வு பெற்று அந்த மெடிக்கல் சீட் வாங்குற அளவுக்கு அவ ஸ்கோர் பண்ணாலாம். யோசித்து பாருங்க. ஆச்சரியப்படுகிறார். எந்த ஒரு காசு கட்டாம படித்து பட்டம் வாங்க மருத்துவராக கர்த்தர் கிருபை கொடுத்தாராம்.
கர்த்தர் பக்கம் நான் திரும்பும் பொழுது, கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது, உண்மையாக இருக்கும் பொழுது, ஒருவேளை புது இழந்து போயிருந்தாலும் அதை திரும்ப பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறாரு. முடியாத காரியங்கள் எல்லாமே நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கூட மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருகிறார். இந்த நாளில நம்மை தாழ்த்தி, ஒருவேளை ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமா போயிருந்தோம்னா, ஆண்டவர் தேடுகிற காரியங்கள்ல குறைவுள்ளவர்களா இருந்தோம்னா, நம்முடைய வாழ்க்கையில உண்மையற்றவர்களா இருந்தோம்னா, அதெல்லாம் ஒழுங்குபடுத்தி கர்த்தர் பக்கமா திரும்புவோம். இந்த நாள்ல கர்த்தர் எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி ஆசீர்வாதமாய் மாற்றுவார். கரடு முரடானவைகளை சமமாக்குவார். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு விடும். கோணலானவைகள் எல்லாம் செவையாயிரும். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் நீதிபரர், நீர் உண்மையுள்ளவரப்பா. அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் என்று சொன்னது போல நாங்கள் அநேக நேரம் பாதை மாறி விடுகிறோம். அநேக நேரம் தவறான முடிவில் எடுத்து விடுகிறோம். உலகத்தின் காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எப்படியாவது குறுக்கு வழியில சாதித்து விட வேண்டும், வெறுமனதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று முயற்சி எடுக்கிற கடைசியிலே அவையதன் முடிவு வேதனையும் இழப்பும் கண்ணீரும் தானப்பா. அந்த நிலைமையிலே வேண்டாம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாதிக்கப்பட்ட பிள்ளைகள் இன்றைக்கும் பக்கமாய் திரும்புவார்கள் என்று சொன்னால், அந்த பிள்ளைகள் மேல நீ நினைவா இருப்பீராக. நம்முடைய வெளிச்சம் அவள் மேல உதிக்கட்டும். சூழ்நிலைகள் மாறட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். உண்மை உத்தமத்தோடு போய் நான் இருக்கிறேன், ஏன் என் வாழ்க்கையில பிரச்சனை, என் வாழ்க்கையில போராட்டம் என்று சொல்லி கலங்குகிற பிள்ளைகள் இந்த நாளிலே தைரியம் கொடுத்து அதற்கான பிரதிபலனை கட்டளையிடுவீராக. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகனமையுமே ஏற்றுக்கொள்ளும். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் பக்கம் நாம் திரும்பும் பொழுது கர்த்தர் நம் பக்கம் திரும்புவார். காரியங்கள் ஜெயமாய் முடியும். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்பட்டு விடும். கோணலானவைகள் செவ்வையாகிவிடும். கரடு முரடானவைகள் கூட சமமாகும். இந்த சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.